நல்லவன் மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டான். இதுக்கு தான் சொன்னேன், தானே வல்லல் ஆர்கே பூதியாவ சீமாக்கணும். சார் நீங்க தான் அடுத்த சிஎம்னு சொல்றாங்க. நான் சிஎம் என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களோட சதி. சத்தியமூர்த்தி ஐயா சுத்தமானவரன் நிரூபிப்ப அவரை சிஎம் ஆக்காம விட மாட்டேன். எழுதிக்கங்க எழுதிக்கங்க. இவனா ஒரு தலைவனா? கட்சி பொறுப்புல இருக்கிற பொம்பளை கிட்ட ஆபாச படம் காட்டுறான். இவனா முதல்வர் ஆயிட்டா? காமக்கொடூரம் சத்தியமூர்த்தி ஒளிக. கட்சி பொறுப்புல இருக்க பொண்ணையே தப்பான எண்ணத்தோட பார்த்தானே இவெல்லாம் சொந்த மகளை என்ன பார்வை பாப்பான். அவரோட கட்சி தொண்டர்கள் அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. 234 பேருக்கு நடுவில் நான் தலையாட்டி பொம்மையா இருக்க கூடாது, உட்கார்ந்தா சிஎம் சீட்ல தான் உட்காரணும்னு எம்எல்ஏ கூட ஆகாம இருந்திருக்கேன். இப்பதான் அந்த பெருசு போய் சேர்ந்துச்சு, அதுக்குள்ள நீ வந்து உட்கார்ந்துட்டியே. இப்ப நீ போறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போல இருக்க. ரிசைன் பண்ணியா? நான் சிஎம் ஆகணுங்கிறது என்னோட தனிப்பட்ட முடிவு இல்ல, மக்கள் எடுத்த முடிவு. அவங்க சொல்லட்டும், நான் ஒதுங்கிக்கிறேன். மக்கள் 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 முட்டாளுங்க. அவனு எப்படி சொல்லுவானுங்க? அவனு ஏதோ பெரிய தியாகி, ஒழுக்க சீலன் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறானுங்களே. தெரியுது இல்ல, உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் சிஎம் ஆகிறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. மரியாதை வெளியே போ. நமது கட்சியின் சார்பில் தங்க தலைவன், வாழும் தெய்வம் திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை தமிழக முதலமைச்சராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறோம். சத்தியமூர்த்தி ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா. வாழ்த்துக்கள் தலைவரே. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. வாழ்த்துக்கள் தலைவரே. சொல்லுங்க. சரி சரி சரி, எல்லாம் மக்களுக்காகத்தான். புதுவையில் அண்ணாமலை தலைவரே. ஒரு நிமிஷம், இது என்னன்னு பாருடா கண்ணு. எம்எம்எஸ் கூட பார்க்க தெரியல தலைவருக்கு. ச்சே, நீ எல்லாம் ஒரு தலைவனா? எல்லாரும் பாருங்க, இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல ஆபாச படம் காட்டுறாரு. நல்லா பாருங்க, ஒரு பொண்ணு வயசுல இருக்கிற என்கிட்ட எப்படிப்பட்ட படம் காட்டுறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ரொம்ப நாளாவே என்கிட்ட தப்பு பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இத்தனை நாளா வெளியில சொல்லல. கொல்லுங்க, ஆத்திரத்தையும் கொல்லுங்க. ஆனா இந்த ஆள் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிற உண்மைய நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சார் நீங்க தான் அடுத்த சிஎம்னு சொல்றாங்க. நான் சிஎம் என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களோட சதி. சத்தியமூர்த்தி ஐயா சுத்தமானவரன் நிரூபிப்ப அவரை சிஎம் ஆக்காம விட மாட்டேன். எழுதிக்கங்க எழுதிக்கங்க.